திரளான ஆஸ்திகளுடைய ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவனுடைய இளைய குமாரன், தகப்பனே, உம்முடைய ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். அப்படியே அவனும் தன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு பிரித்து கொடுத்தான். நாட்கள் சென்ற பின்பு இளைய குமாரன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். பின்பு ஒருவனிடத்தில் பன்றிகள் மேற்கும் வேலைக்கு சென்றான். அங்கு பன்றிகள் தின்னும் தவிட்டினாலே தன் பசியை தீர்க்க ஆசையாயிருந்தான். அதை கூட அவனுக்கு கொடுப்பார் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. என்னுடைய தகப்பனரின் வேலைக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான ஆகாரம் கிடைக்கிறது, நானோ இங்கு பசியினால் சாகிறேனே என்று எழுந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தான். அவன் தூரத்தில் வருவதை கண்ட அவன் தகப்பன் ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து அவனை மீண்டும் தன்னுடைய மகனாக சேர்த்து கொண்டான். இளைய குமாரனைப் போல நாமும் புத்தி தெளிந்து இயேசுவினிடத்தில் மனம் திரும்பி வரும்பொழுது இயேசுவும் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆமென்.